இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 189 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். மாநில சட்டமன்றங்களில் சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை வாக்கெடுப்பு முறை மற்றும் சபையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை கோரும் ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. சட்டமன்றத்தில் எந்தவொரு தீர்மானமும் அல்லது சட்டமும் கொண்டு வரும்போது அவையில் இருக்கும் உறுப்பினர்களின் பெரும்பான்மை மெஜாரிட்டி வாக்குகளின் அடிப்படையில் முடிவு எடுக்கப்படும். சபாநாயகர், ஸ்பீக்கர் அல்லது தலைமை தாங்குபவர் பொதுவாக வாக்களிக்க மாட்டார். ஆனால் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு வாக்குகள் சமமாக இருக்கும்போது அவர் தனது முடிவெடுக்கும் வாக்கை காஸ்டிங் வோட் செலுத்தலாம். சட்டமன்றத்தில் சில உறுப்பினர்களின் இடங்கள் காலியாக இருந்தாலும் சபையின் செயல்பாடுகள் மற்றும் முடிவுகள் சட்டப்படி செல்லுபடியாகும். தகுதியற்ற நபர் யாராவது அவையில் கலந்து கொண்டிருந்தாலும் சபையின் நடவடிக்கைகள் பாதிக்கப்படாது. ஒரு சபையின் கூட்டத்தை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களில் குறைந்தது 10 1 பங்கு உறுப்பினர்கள் அல்லது 10 உறுப்பினர்கள், இதில் எது அதிகமோ அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். சபையை தொடங்கும் போது அல்லது நடக்கும்போது போதிய உறுப்பினர்கள் குரோம் இல்லை என்றால் சபாநாயகர் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் அல்லது போதிய உறுப்பினர்கள் வரும் வரை கூட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், சபை எப்படி இயங்க வேண்டும் மற்றும் பெரும்பான்மை எப்படி கணக்கிடப்பட வேண்டும் என்பதை இந்த பிரிவு விளக்குகிறது. லைக், comment, share and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. Law Friend Chat. நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க Law Friend Chat பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in